இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஒரு நல்ல நாள். நான் ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் எடுக்கும்போது என்ன நினைச்சுக்குவேன் அப்படின்னா, எனக்கு சட்டத்துல ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, லா காலேஜ் சேர்ற பையன் மாரி திரும்ப எடுத்து படிச்சுட்டு இருப்பேன் புக்க. கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷனே எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன். எவ்வளவோ ஆர்கியூ பண்ணியிருக்கேன். நிறைய கேஸஸ் ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு அதுல. பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் படிக்கும் பொழுது, ஏதேனும் ஒரு புது கோணத்துல, ஒரு புது பார்வையில ஒவ்வொரு விஷயமும் இதெல்லாம் எனக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால நான் தெளிவடையாம மத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறது எனக்கு ஒரு உடன்பாடு இல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட ஒரு அம்மா வந்து, "என் பொண்ணு ரொம்ப சாக்லேட்டா சாப்பிடுறா, சர்க்கரையா சாப்பிடுறா. அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க நீங்க. நீங்க சொன்னா அவ கேட்பா" அப்படின்னு சொல்றாங்க. அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாங்க, "அம்மா நீங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா" அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. திரும்ப 1 வாரம் கழிச்சு பொண்ண அழைச்சுட்டு வரும்போது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, "பாப்பா இது மாரி நீ வந்து சாக்லேட்டு, ஸ்வீட் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பூச்சி அதிகமாயிடும், பல்லு ஓட்டையாயிடுமா" அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போயிடுச்சு. அந்த அம்மா கேட்டாங்களாம், "ஏன் சாமி நான் போன வாரமே வந்தோமே, இந்த விஷயத்த நீங்க அப்பவே சொல்லிருக்கலாமேன்னு." "போன வாரம் நீங்க வரும்போது நானும் நெறைய சாக்லேட்லாம், ஸ்வீட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பொங்கல், சர்க்கரை பொங்கல் அதெல்லாம். அதுவும் நான் அட்வைஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் என்னைய வந்து தகுதியுள்ளவனா ஆக்கிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் டிசர்வ் மைசெல்ஃப். தென் ஒன்லி ஐ கேன் டிசைர் ஃபார் தட்." அதனால நீதிபதியா மாவட்ட நீதிபதியா ஆகப் போறீங்க. அதுக்குண்டான தகுதிய வளர்த்துக்கங்க. தகுதி நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா அந்த பதவி உங்கள தேடி வரும். நீங்க தேடி போ வேணாம். நிச்சயமா அந்த பதவி உங்கள தேடி வரும். அந்த தகுதிய வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க? நெறைய படிக்கணும். ஜர்னல்ஸ் படிக்கணும். பிரசிடென்ஸ் பார்க்கணும். அ நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். அதனால குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, கு பிளஸ் ரு. குன்னா இருட்டு. ருன்னா விளக்குபவர். குரு வந்து அறியாமை அப்படிங்கிற இருட்ட விளக்குறவர். ரிப்பல்லர் ஆஃப் டார்க்னஸ். மாரி அ குருவ மிஞ்சிய சிஷ்யர்லாம் இருக்கிறாங்க. நான் நெறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். நெறைய இதுல. உங்க இதுல வந்து பார்த்தா நெறைய பேரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க. அன்னைக்கு கூட சர்பாசி ஆக்ட்ல வந்து நான் வந்து ஃபுல் பெஞ்ச் டெசிஷன் இதுபடி வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் தான் காம்பிடன்ட் அத்தாரிட்டி அண்டர் செக்ஷன் 14 அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒருத்தர் இல்ல சார் இப்ப 2019 ஆர் 20ல எஸ்சிசி ஆன்லைன்ல இல்ல போத் தி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் ஹேவிங் சிமிலர் அத்தாரிட்டி டு என்டர்டெயின் அப்ளிகேஷன் செக்ஷன் 14 அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் ஹியூமன் பீயிங் தானே, நானும் தவறு பண்றது இயற்கை. எங்களுக்கெல்லாம் நாங்களாம் வேர்ல்டு பீப்புள். வி ஆர் ஹேவிங் ப்ளஷர் இன் ரீடிங் த புக்ஸ். வந்து உங்களை மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால எப்ப நான் தவறு பண்ணாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து ரெக்டிஃபை பண்றது நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் சரி நம்ம வந்து பூரணமா தெரிஞ்சுக்கவே முடியாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு விஷயம் லா அப்படின்றோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கோடியில ஒண்ணுதான். எவ்வளவோ விஷயம் இருக்கு. எல்லாமே நமக்கு தெரிய முடியுமா? ராமானுஜர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவர் வந்து குருவை மிஞ்சிய சீரன்னு சொல்லக்கூடாது. குருவா? அவர்தான் குரு. அவரு யாதவ் பிரகாசர் அப்படின்ட்டு ஒருத்தர்ட்ட சீடரா இருந்தார். அப்ப அவரு வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு. பெருமாளோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தஸ்ய ஏதா கப்பியாசம் புண்டரீக மேவஷினி அப்படின்னு ஒரு சொல்லிட்டு, பெருமாளோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கப் அப்படின்னா குரங்கு, ஆசனம்னா குரங்கனுடைய ஆசனம் வாய். பெருமாள் முகம் வந்து குரங்கோட ஆசன முகம் மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் வந்து விளக்கம் சொல்றாரு. இது கேட்டு ராமானுஜர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும். கப்னா குரங்குன்னு இருக்கு சான்ஸ்கிரிட்ல, ஆசம்னாலும் வாசன வாய் தான். பட் கப்பியாசம்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. கப்புங்கிறது செந்தாமரை மலர். அந்த செந்தாமரை மலர் கண்களை போன்ற பெருமாளுடைய முகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவரு விளக்கம் எப்படி தர்றாரு? அதுக்கு பேரு கப்பியாச குருன்னு பேரு. அதனால நான் வந்து கப்பியாச குரு மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப தெளிவா இருந்து ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நிறைய படிச்சு சொல்லணுங்கிறதுனால தான் நான் சொல்றேன். நான் இந்த விஜயதசமி நாள்ல எல்லாருமே நியாயமா ஒழுக்கமா இருந்தீங்கனாலே போதும். எந்த பதவி உங்களை தேடி வந்துடும். அதனால ஒவ்வொரு தடவையும் மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு.
ஏன் இந்த மனுஷன் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தெரியுது மனசுக்கு. பட் இருந்தாலும் இந்த மனுஷன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறானே ஏன்? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஜட்ஜா வக்கீலா இருக்கும்போது ஜட்ஜ கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அவர பத்தி எனக்கு தெரியாதா? காசு வாங்கிட்டு ஆர்டர் போட்டாங்க. அதே வாய்ப்பு உங்களுக்கு ஒரு ஜட்ஜ் போஸ்ட் கிடைச்சதுன்னா, நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? நம்ம யாரு பார்க்கிறா? யாரு கேட்கிறா? செய்வோம். ஆனா தவறு செஞ்சா தப்பு உண்டுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தானும் ஒரு நாள் இறந்துருவான் அப்படிங்கிற விஷயமும் தெரியும். இறப்பும் தெரியும். மனசுக்கு விரோதமா எந்தவித செயலை செய்தாலும் நமக்கு மேல ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு. அது நம்மள வந்து தண்டிக்கும், நமக்கு தப்பு நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம சொல்லுவோம், அந்த கலெக்டர் பாரியா லஞ்சம் வாங்கினா, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. தாசில்தார் பாரியா லஞ்சம் வாங்கினாரு, அவன் பையன் ஓடி போயிட்டான். இது மாதிரி நிறைய நம்ம சொல்றோம். ஏன் அவன் தப்பு பண்ணா தன்னால அனுபவிக்கிறான் நம்ம சொல்றோம். ஆனா அதே வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம தப்பு பண்றோம். அந்த தப்பு நீங்க வாழ்க்கையில பண்ணவே கூடாது. நேர்மையா இருங்க, ஒழுக்கமா இருங்க. லஞ்சம் வாங்காத ஒரு நல்ல நீதிபதியா இருக்கணும்னு மனசுல சங்கல்பம் பண்ணிக்காங்க. இந்த நல்ல நாள்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பதவி நீங்க தேடி போகணும். உங்களை தேடி வரும். அறிவுங்கிறது கொஞ்சம் தான். நம்ம முயற்சி தான் முக்கியம். 99% படிக்கலாம். நிச்சயமா உங்களை எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு போவோம். தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட்ஸ் வேல்யூவேஷன் ஆக்ட் 1955 as amended by Act 2017. ஒரு நல்ல திறமையான ஒரு சிவில் வக்கீலுக்கு என்ன ஒரு ஹால்மார்க் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் தரவா தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவரை அடிக்கவே முடியாது. என்னென்ன வழக்கு போடலாம், என்ன ஏதுங்கிறது இங்க இந்த கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஹால்மார்க் ஆஃப் an advocate வந்து ஆஸ்கிங் ஃபார் பிக்கர் ரிலீஃப் பை பேயிங் ஸ்கேன்டி கோர்ட் ஃபீஸ். மிகப்பெரிய ரிலீஃப் நம்ம கோர்ட் இருந்து கேட்கணும், ஆனா கம்மியா கோர்ட் ஃபீஸ் வரணும். அது எப்படி? அதான் வக்கீலோட திறமை. அதே சமயத்துல நீதிபதிக்கு என்ன திறமை அப்படின்னு சொன்னா, மியர் அஸ்டியூட்னஸ் இன் டிராஃப்டிங் தி பிளைண்ட். ரொம்ப பிரமாதமா வக்கீல் எழுதியிருப்பாரு, இல்யூஷனா இருக்கும், இதுதான் கோர்ட் ஃபீஸ் அப்படி அடிச்சு பேசி பிளைண்ட்ல பிரமாதமா சொல்லியிருப்பாரு. அதை பார்த்து மயங்கிடக்கூடாது, பயந்துடவும் கூடாது. வாட் இஸ் தி சப்ஸ்டான்டிவ் ரிலீஃப் ஆஸ்க்டு ஃபார் இன் தி சூட்? உங்க வழக்குல நீங்க முக்கியமா கேட்கக்கூடிய பரிகாரம் என்ன? அந்த பரிகாரத்துக்கு என்ன கோர்ட் ஃபீஸ்? அதை ஒட்டணும்னு சொல்லி நீதிமன்றம் கம்பல் பண்ணி ஆர்டர் போடணும். ஸோ ரெண்டுமே இருக்கு. ஸோ வக்கீல் வந்து திறமையா கோர்ட் ஃபீஸ் ஃபுட் அண்ட் வெல்வேஷனை பெண்ட் பண்ணி ஃபிளெக்ஸ் பண்ணி என்னதான் ரொம்ப பிரமாதமா ஒரு டிராஃப்ட் பிளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணாலும் கோர்ட் மஸ்ட் பி வெரி விஜிலண்ட். என்ன ரிலீஃப் கேட்கறான் அவன் அப்படின்னு கேட்கணும். நிறைய பேர் நம்ம அட்வொகேட், சிமிலர் அட்வொகேட்ஸ் தெரியும். ஒரு சேல் டீட் நம்ம செல்லாது அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, we have to file a suit to set aside a sale deed. Set aside sale deed அப்படின்னு சொன்னா செக்ஷன் 40 தான் கோர்ட் ஃபீஸ் ஓட்டு. அப்ப செக்ஷன் 40 கோர்ட் ஃபீஸ் ஓட்டுனா சேல் டீட்ல இருக்கிற அமௌண்ட் இல்ல, இந்த மார்க்கெட் வேல்யூ என்னைக்கு நீங்க போறீங்களோ அந்த ஸ்டாக் அதுக்கு ஒட்டணும். அதுன்னு பார்த்தா நார்மலா அதிகமாவே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், we the advocates are used to adopt that we used to file a suit for declaration that the sale deed is illegal and unlawful. So tentatively we have valued the same under section 25D. நாமளா ஒரு வேல்யூ பண்ணி அதுக்கு நம்ம ஒரு கோர்ட் ஃபீஸ் ஓட்டுவோம் கம்மியா. 1 கோடி ரூபாய்க்கு கோர்ட் ஃபீஸ் சேல் டீட் எழுதி கொடுத்துருப்போம். செட்டசைட் பண்றதா இருந்தா 1 கோடிக்கு ஸ்டாக் விட்டுணும். நம்ம அது மாதிரி பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், இந்த சேல் டீட் டிக்ளேர் பண்ணுங்க நல்லன் வாய்டு அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவா 1 லட்சம் ரூபாய்க்கு வேல்யூ பண்ணி நம்ம பண்ணுவோம். அது மாதிரி பண்ண முடியுமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? எப்ப பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட்ல இருக்கு. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நிறைய கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ங்கிறது அது வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி. நாட் ஒன்லி ஃபார் தி அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ் வந்து கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் தரவா இருந்தாங்கன்னா நல்லா அழகா டிகிரி கொடுக்கலாம். சமயத்துல வாதி கேட்காத பரிகாரத்தை கூட நீதிமன்றம் கொடுக்கறதுக்கு ரைட் இருக்கு. இன்ஜெக்ஷன் சூட் போடுறான், இன்ஜெக்ஷன் சூட் கேன் பி கன்வெர்டட் இன்டு டைட்டில் சூட். அப்போ டைட்டில் டிக்ளேர் பண்ணி நீதிமன்றம் கொடுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்னா
court will direct the plaintiff to pay the court fees on the prayer for declaration of title. அதை நீ கொடுக்கணும்னு சொல்லணும். கொடுத்தாதான் டிகிரியை டிராப்ட் ஆகும். நம்ம எல்லாம் ஸ்டாம்ப் டியூட்டி எதுக்கு ஒட்டுவோம்? ஸ்டாம்ப் எதில் ஒட்டுவோம்? பிளைண்ட்ல ஒட்டுவோம். பிளைண்ட்லாம் ஸ்டாம்ப் ஒட்டுவோம். வேல்யூவேஷன் பண்ணி என்ன ப்ரேயரோ அதுக்கு ஒட்டுவோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்னைக்காவது நம்ம ஸ்டாம்ப் ஒட்டியிருக்குமா? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒட்டுனது இல்லை. ஆனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டாம்ப் ஒட்டணும். எப்போ? செட் ஆஃப் கவுண்டர் கிளைம் பார்ட்டிஷன்ல நீங்க ஒரு ஷேர் கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான சமயத்துல நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நீங்க கோர்ட் ஃபீஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட ஒட்டணும். இது நிறைய பேருக்கு தெரியும். கேள்வி எப்படி கேட்பாங்க? இன் விச் சூட் த டிபெண்டன்ட் ஹேஸ் டு பே கோர்ட் ஃபீஸ் ஆன் தி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். கேள்வி பார்த்ததுமே நமக்கு மடத்தனமா இருக்கும். என்னடா அது பிளைண்ட்ல தானே ஸ்டாம்ப் போட்டணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்னைக்கு ஸ்டாம்ப் போட்டுறோம் நம்ம? ஆனால் கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் நீங்கள் அழகாக எழுதிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் போவோம். இந்த தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி என்ன ஆக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் 7 of 1870 அண்ட் சூட்ஸ் வேல்யூவேஷன் ஆக்ட் 7 of 1887. ரெண்டு ஆக்ட். கோர்ட் ஃபீஸ்க்கு ஒரு ஆக்ட் 1870, சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் 1887. ரெண்டு ஆக்ட், ரெண்டுமே சென்ட்ரல் ஆக்ட். அதான் இருந்துச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட்டை தவிர மற்ற கோர்ட்டுக்கு கோர்ட் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது இட் இஸ் இன் என்ட்ரி 3 ஸ்டேட் லிஸ்ட் ஆஃப் 7th ஷெட்யூல். ஸோ கோர்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால, என்ட்ரி 3ல இருக்கிறதுனால, ஷெட்யூல் 7ல இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்றாங்க, இந்த தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் 14 of 1955 கொண்டு வராங்க. நார்மலா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஆக்ட் வந்துச்சுன்னா that has to be assented by the governor. But Tamil Court Fees and Suit Valuation Act, it was assented by the President of India. The 1955 the Court Fees and Suit Valuation Act வந்ததுக்கு அப்புறம் it underwent so many amendments. 1971, 76, 79, 85, 91, 2003, 2007, now 2017. இதுல மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆக்ட் 17 of 2003. அதுக்கப்புறம் இப்போ மேஜர் அமெண்ட்மெண்ட். இப்போ இந்த 2017 அமெண்ட்மெண்ட்ல கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் முன்னாடி வந்து 7.5% இருந்தது. Now it has been reduced to 3%. கம்மி பண்ணிருக்காங்க. இது தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் நீங்க நீதிமன்றத்துல என்னென்ன வழக்கு போட்டீங்களோ அந்தந்த வழக்குக்கு எவ்வளவு ஸ்டாம்ப் ஒட்டணும், எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுது. பட் வேற ஒரு ஆக்ட்ல கோர்ட் ஃபீஸ் இவ்வளவு ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ஆக்டை இந்த தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கோர்ட் ஃபீஸ் வந்து 3%. முன்னாடி 7% கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் இருக்கும்போதே சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட்ல வந்து 3%. ஸோ whenever any particular statute prescribed the payment of court feesனா அந்த ஆக்டின் கீழே நீங்க கேட்கிற பரிகாரத்துக்கு அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோ அதை நீங்க ஒட்டினா போதும். If it is inconsistent with the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act, you need not worry about it because Section 2, Subclass 2 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act specifically states this act, namely the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act, shall not apply where any other law contains provisions relating to levy of court fee. அப்புறம் இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த சென்ட்ரல் ஆக்ட் கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் 7 of 1870 போயிடுச்சா, ரிப்பீல் ஆக்ட்னா அது ரிப்பீல் ஆகல, இட் இஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ். அது எங்க அப்ளை ஆகும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், மனு கொடுக்கணும்னா இந்த கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் 7 of 1870ல எவ்வளவு ஸ்டாம்ப் ஒட்ட சொல்றாங்களோ நீங்க அதை ஒட்டணும். So the Central Act 7 of 1870 is still in force. So that is applicable to the central government office. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் பவர் இருக்கு. என்ன பவர்னா ரெமிஷன் ஆஃப் கோர்ட் ஃபீஸ்.
ஆர் ரிடக்ஷன் ஆஃப் கோர்ட் ஃபீஸ். சில இப்போ வந்து ட்ரஸ்ட்டுக்கு, கோவிலுக்கு ரெக்கவரி போர்ஷன் கூட 50 ரூபா வட்டினா போதும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு டு ரெடியூஸ் தி கோர்ட் ஃபீஸ் ஆர் ரெமிஷன் ஆஃப் த கோர்ட் ஃபீஸ் பை நோட்டிஃபிகேஷன். அப்ப ஒரு வக்கீலோட திறமை எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா டெக்ளரேட்டிவ் சூட் டைட்டில் கேட்கணும், ஆனா கம்மியா கோர்ட் ஃபீஸ் ஓட்டணும். அதே சமயத்துல ஈக்குவலா the corresponding duty of the court is to see, verify the nature of the suit, the relief asked for, what is the hidden substantive relief, அதெல்லாம் அதுதான் அது பண்ணணும். Payment of court fees is a matter between the litigant and the government revenue. So நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, டிக்ளரேஷன் ஆஃப் இது கேட்குறீங்க, சேல் டீட் கேட்குறீங்க, உங்களுடைய சப்ஸ்டான்டிவ் ரிலீஃப் என்ன உங்களுக்கு, செட் அசைட் சேல் டீட் அப்படின்னா செட் அசைட் சேல் டீட்டுக்கு என்ன கோர்ட் ஃபீஸ் ஓட்டணும், செக்ஷன் 40ல ஓட்டணும். அதைத்தான் நீங்க ஒட்டுமே தவிர 25Tல நீங்க வந்து டென்டேட்டிவா வேல்யூ பண்ணி ஒட்டக்கூடாது. இது வந்து AR 1973 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 2384. AR 1973 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 2384. அப்புறம் இந்த ஃபீஸுக்கும் டாக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபீஸ் அண்ட் டாக்ஸ் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு வக்கீல், நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன வாங்குறோம், டாக்ஸா வாங்குறோம், ஃபீஸ் வாங்குறோம். 1972 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 2384. 2384 நம்ம என்ன பண்றோம், கிளைண்ட் கிட்ட வரவங்க கிட்ட நம்ம என்ன பண்றோம், ஃபீஸ் வாங்குறோம். வாட் ஃபார் வி ஆர் ரிசீவிங் ஃபீஸ், எதுக்காக வாங்குறோம், ஃபார் த சர்வீசஸ் ரெண்டட். ஃபார் த சர்வீசஸ் ரெண்டட், அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம், அதுக்காக நம்ம என்ன வாங்குறோம், ஃபீஸ் வாங்குறோம். பட் டாக்ஸ்ங்கிறது என்ன, நீங்க டாக்ஸ் கொடுக்க விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படாலும் சரி, யூ ஆர் பவுண்ட் டு பே டாக்ஸ். இட் இஸ் எ கம்பல்சரி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மணி பை பப்ளிக் அத்தாரிட்டி for public purposes enforceable by law and not a payment for services rendered. So tax is a burden. Tax is a burden. Fee for the services rendered. இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு சீலிங் மேல இன்கம் டாக்ஸ் தான், ஒரு பவுண்ட் டு பே இன்கம் டாக்ஸ். வண்டி வாங்கும்போது ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க, நீங்க விரும்பினாலும் ரோட் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நான் கொடுக்க மாட்டேன் சொல்ல முடியுமா, இட்ஸ் அ பர்டன் ஆன் யூ. ஏன்னா இந்த மாதிரி டாக்ஸ் கலெக்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியும். அதனால டாக்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஃபீஸ். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வந்துச்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதாவது ஹையஸ்ட் ரெவென்யூ கலெக்டிங் டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கு அடுத்தது கோர்ட். முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, கோர்ட்ல இருந்து நம்ம கோர்ட் ஃபீஸ் லிட்டிகன் தராங்கல்ல, அந்த லிட்டிகன் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் அந்த பணத்தை நிறைய செகண்ட் ஜுடிஷியரி வந்து செகண்ட் ரெவன்யூ கலெக்ஷன்ல கோர்ட் ஃபீஸ்ல அவ்வளோ அமௌண்ட் காசு வரும். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோர்ட் ஃபீஸ் மூலமா கலெக்ட் ஆகிற பணத்தை எடுத்து ஒரு நலத்திட்டம் செய்யறேன், வெல்ஃபேர் செய்யறேன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, திஸ் இஸ் நாட் எ டாக்ஸ். நீ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வாங்குற, ரோட் டாக்ஸ் வாங்குற, வெல்த் டாக்ஸ் வாங்குற, இன்கம் டாக்ஸ் வாங்குற, செஸ் டாக்ஸ் வாங்குற, கிஸ்ட் வாங்குற, எல்லாமே நீ வாங்குற, அது நீ வந்து இட்ஸ் அ பர்டன் ஆன் தி பப்ளிக். யூ ஆர் கலெக்டிங் இட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பப்ளிக். நீ அதுல இருந்து கலெக்ட் பண்ணி பப்ளிக் நீ என்ன வேணா பண்ணு. இங்க ஃபார் தி சர்வீசஸ் ரெண்டர்ட் பை தி judicial officers, litigants are paying the court fees, so it is not a tax. அப்ப கோர்ட் ஃபீஸ் மூலமா வரக்கூடிய அனைத்து வருமானங்களையும் நீ நீதித்துறைக்கு
வழக்கறிஞர்கள் நலனுக்காக தான் பயன்படுத்தணுமே தவிர மற்ற இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஜட்ஜஸ்க்கு ஃபீஸ் சம்பளம் கொடுக்கணும், கோர்ட் ஸ்டாஃபுக்கு கொடுக்கணும், குவார்டர்ஸ் கொடுக்கலாம், கட்டி கொடுக்கலாம், வக்கீல் சாம்பர்ஸ் கட்டி தரலாம், கோர்ட்டு கட்டலாம். ஸோ கோர்ட்டு மூலியமா இருந்து வரக்கூடிய அனைத்து கோர்ட் ஃபீஸ் மூலியமா வருமானங்களை ஜுடிஷியரிக்கு தான் நீங்க வந்து செலவு பண்ணுங்க தவிர மற்ற ஸ்கீமுக்கு நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது 1989 சப்ளிமெண்ட் 1989 சப்ளிமெண்ட் 1 SEC page 696. Supplement 1 SEC page 696. Yes. So இந்த பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமா வக்கீல் இருக்கணும், விஜிலண்டா கோர்ட் இருக்கணும். இந்த தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா consisting chapter 1 to 8. Chapter 1 to 8. இதை வந்து 8 டிவிஷனா 8 சாப்டரா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல சாப்டர் 1 வந்து preliminary. Chapter 2 எழுதிக்கங்க, please note down. Chapter 1 is pertaining to preliminary. Chapter 2 is liability to pay fee. யாரு? who are all liable to pay the court fees. அவங்கள chapter 2. chapter 3 determination of fees. கோர்ட் ஃபீஸை எப்படி தீர்மானிக்கிறது, எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறது. chapter 4 computation of fees. எவ்வளவு தொகை கோர்ட் ஃபீஸ், computation of fees. அடுத்தது chapter 5 valuation of suits. chapter 5 valuation of suits. chapter 6 probates letters of administration and certificates of administration. chapter 6 ங்கிறது probates letters of administration and certificates of administration. chapter 8 refund and remission. chapter 8 refund and remission. கோர்ட் ஃபீஸ் நம்ம கட்டுறோம், கட்டிட்டா அதை நான் திரும்ப வந்து ரீஃபண்ட் பண்ணி கேட்க முடியுமா? கோர்ட் ஃபீஸை நீங்க கட்டிட்டீங்க, அதை ரீஃபண்ட் கேட்க முடியுமா? எஸ். when சாப்டர் 7 தான் சொல்றேன். ரீஃபண்ட் அண்ட் ரெமிஷன் எப்ப கேட்பீங்க? ரீஃபண்ட் கோர்ட் ஃபீஸ் ரீஃபண்ட் எப்ப கேட்பீங்க? காம்ப்ரமைஸ், அப்புறம் லீகல் எய்டு லோக் அதாலத்துல போய் நீங்க மேட்டர் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா ரீஃபண்ட் கேட்கலாம். அப்புறம் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இது சூட் வித்துட்டாங்கன்னா ஆஃப் த கோர்ட் ஃபீஸ் தான் கிடைக்கும். நீங்க அப்பீல் போடுறீங்க, இவர் பிளைண்ட் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொன்னா இவர் என்டைட்டில் ஃபார் என்டையர் கோர்ட் ஃபீஸ். அப்பீல் போய் அப்பீல்ல லோயர் கோர்ட் டிகிரி செட்டிஸ்ஃபைட் ஆகி ரிமாண்ட் ஆனிச்சுன்னு வச்சுக்காங்க, தென் யூ ஆர் என்டைட்டில் ஃபார் ஃபுல் கோர்ட் ஃபீஸ் ரீஃபண்ட் கேட்கலாம். 69. அப்புறம் சாப்டர் 8 deals with miscellaneous. So there are 8 chapters in the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. Chapter 1 is pertaining to preliminary. Chapter 2 is liability to pay fees. Chapter 3 determination of fees. Chapter 4 computation of fees. Chapter 5 valuation of suits. Chapter 6 probate, letter of administration, certificates of administration. Chapter 7 refund and remission. Chapter 8 deals with miscellaneous.
ஒரு டெல்லி ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் இதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் வேல்யூயிங் த சூட் அண்ட் தி வேல்யூவிங் த சூட் இன் தி பிளைண்ட்? பிளைண்ட்ல எதுக்கு நீங்க அந்த சப்ஜெக்ட் மேட்டரை வேல்யூ பண்றீங்கன்னு கேள்வி. இதுக்கு என்ன பதில்? Why are you valuing? Yes, fixing the jurisdiction இல்ல. Why are you valuing the subject matter of the suit? Not service. The very object and purpose of valuation of the suit is to determine the court fees and to jurisdiction. Determination of court fees and the jurisdiction. அதுக்காக தான் we are valuing the suit. All right. The Tamil Nadu Act 6 of 2017 amendment Act இல்லையா, Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. இதுல section 7 வந்து முன்னாடி வந்து ad valorem court fees, agricultural land இருந்தா 30 times கிஸ்து கட்டலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ that is completely repealed. இப்போ 3%. Section 7 of the old act was amended. அதே மாதிரி எந்தெந்த செக்ஷன் சொல்லிடுறேன், ப்ளீஸ் டேக் டவுன். செக்ஷன் 7, 21A, 25, 30, 37 and 69. இந்த செக்ஷன்லாம் suitably amended to enhance the existing court fees. Section 74A inserted. It deals with mandatory cost. இந்த vexatious, frivolous, speculative litigationல கோர்ட் வந்து காஸ்ட் அவார்ட் பண்ணும். அந்த காஸ்ட் வந்து ஈக்விட்டபிள் எதுக்கு இருக்கிறாங்கன்னா actual cost incurred by the plaintiff or valuation of the court fees paid by the winning party, whichever is less. Actual cost incur பண்ணனது இல்ல கோர்ட் ஃபீஸ் கட்டனது, இதுல எது கம்மியோ அது தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், mandatory cost can be imposed by the court by virtue of the section 74A of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act 6 of 2017. அதே மாதிரி ஆர்டிகிள் 16 இது வந்து செக்ஷன் இருக்கு, ஷெட்யூல் 1 ஆர்டிகிள் இருக்கு. அதுல ஆர்டிகிள் 16 அதே மாதிரி ஆர்டிகிள்ஸ் 3, 4, 11, செக்ஷன் 11G, H, I, M, O, P, R and S. அப்புறம் ஆர்டிகிள் 16, 18, 19 and 20 அதுவும் அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. மேஜர் ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னா செக்ஷன் 7 தான். செக்ஷன் 7ல இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இஸ் தி சோல் கிரைட்டீரியா. அப்போ மார்க்கெட் வேல்யூ எதன் அடிப்படையில் இது பண்றது அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 47 கேபிட்டல் AA இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்ல எப்படி டிட்டர்மைன் பண்றாங்களோ அதான் மார்க்கெட் வேல்யூ. செக்ஷன் 47AA ஸ்டாம்ப் ஆக்ட்ல கவர்மெண்ட் டிட்டர்மைன் பண்ற வேல்யூவேஷன் தான் மார்க்கெட் வேல்யூ. நார்மலா இந்த கோர்ட் ஃபீஸை வந்து கம்மியா ஒட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டினை ரைஸ் பண்றது. There are 3 stages. First stage is at the time of presentation of the plaint. இந்த plaint தாக்கல் பண்ணும் பொழுது ஹெட் கிளார்க் ரெஜிஸ்ட்ரி என்ன பண்ணும், வாட் இஸ் யுவர் வேல்யூவேஷன், வாட் இஸ் தி பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா பார்க்கும். நீங்க கம்மியா விட்டுருந்தீங்க, வேல்யூவேஷன் கம்மியா விட்டுருந்தீங்கன்னா பிளைண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க டு கரெக்ட் தி வேல்யூவேஷன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ், defendant may before the first hearing of the suit. First hearing of the suit na உங்களுக்கு என்னன்னு சொல்லிருக்கேன், at the time of settlement of issues order 15 when the court applied its minds
to see under what point the defendant differs from the plaintiff. When there is an admission, there is no need to frame an issue. Court can pass pronounced judgment immediately. When the defendant is not at issue with the plaintiff, then the issues can be framed and the case will be posted for trial. So that is the first hearing. Defendant என்ன பண்ணணும், issues frame பண்றதுக்கு முன்னாடி he may raise an objection that the plaintiff has wantonly, deliberately undervalued the subject matter of the suit and paid lesser court fees. That has to be decided as a preliminary issue. அப்படின்னு சொல்லி defendant may raise under section 12 subclass 2 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. பண்ணலாம். This is second stage. Third stage is வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட்ல இருந்து கோர்ட் ஃபீஸ் எக்ஸாமினர் வருவாங்க. ஒவ்வொரு கோர்ட்லையும் எல்லா பிளைண்ட்டையும் எடுத்து பார்த்து இது வேல்யூவேஷன் கரெக்டா, கோர்ட் ஃபீஸ் கரெக்டா விட்டுருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்ப அவங்க வேல்யூவேஷன் பண்ணும் பொழுது அண்டர் வேல்யூ பண்ணி கம்மியா கோர்ட் ஃபீஸ் ஓட்டிருந்தாங்கன்னா they will send a report. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி court will issue a check slip and you have to, the party aggrieved can file his objection and the court will determine. So there are 3 stages to determine whether the suit has been properly valued and proper court fee is paid. So இதுவும் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். இப்ப நம்ம ஒன்று ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன், செக்ஷன் 6. நீங்க ஒரு சூட் போடுறீங்க. ஓகே 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 மிஸ்டர் சிவகுமார், நீங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்றீங்க. அந்த வழக்கு தாக்கல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன். காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன, பிரிச்சு படிங்க. காஸ் பிளஸ் ஆக்ஷன், ஒரு செயலை செய்வதற்கு உண்டான காரணம், அதான் காஸ் ஆஃப் ஆக்ஷன். அந்த வழக்கிற்கான மூலம், ஆர்ஜின், எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லணும். ஒரு வழக்கு தாக்கல் பண்றீங்க பேஸ்ட் ஆன் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதில் நிறைய ப்ரேயர் கேட்குறீங்க, டிக்ளரேஷன், இன்ஜெக்ஷன், மேண்டேட் இன்ஜெக்ஷன் எல்லாம் கேட்குறீங்க. இது எல்லாம் வேல்யூ பண்ணி அக்ரிகேட் சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருந்துச்சுன்னா அக்ரிகேட் வேல்யூ என்னன்னு பார்த்தா, இட்ஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் a bundle of events, not facts, bundle of events. அதுக்கு அக்ரிகேட் வேல்யூ பண்றீங்க. சமயத்துல என்ன கேட்பீங்க, மெயின் ரிலீஃபும் கேட்டுட்டு ஒருவேளை நீதிமன்றம் எனக்கு இந்த ரிலீஃபை கொடுக்கவில்லை என்றால் மாற்று பரிகாரமாக ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இப்ப ஸ்பெசிபிக் ரிலீஃப் நீங்க கேட்குறீங்க, 10 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துறீங்க, மீதி 5 லட்சம் ரூபா கொடுக்குறது ரெடியா இருக்கிறீங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க, யூ எக்ஸ்பிரஸ்ட் யுவர் ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி. யூ ஹவ் ஃபைல்ட் தி சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நீதிமன்றம் அந்த ஏற்றதை ஆற்றுக்கு பரிகாரம் கொடுக்கவில்லை என்றால்
மாற்று பரிகாரமாக நான் கொடுத்த 5 லட்சம் ரூபா எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இப்ப ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன கோர்ட் ஃபீஸ்? செக்ஷன் 42ல என்ன கோர்ட் சேல் கன்சிடரேஷன்? அது 10 லட்சம் ரூபாய்க்கு விட்டணும் இல்லையா? 30,000 ரூபாய். நீங்க மாற்று பரிகாரம் என்ன கேக்குறீங்க? ரீஃபண்ட் ஆஃப் தி அட்வான்ஸ் 5 lakhs கேக்குறீங்க. அப்ப 5 லட்சத்துக்கு எவ்வளவு ஸ்டாம்ப்? 15,000 ரூபாய். உங்க பிரேயர்ல ரெண்டுமே அரைசிங் அண்டர் வெரி சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரிலேட்ஸ் டு தி டேட் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் தி சேல் அக்ரிமெண்ட். அந்த ஒரு சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல நீங்க மாற்று பரிகாரம் கேட்கும் பொழுது அதிகமா கோர்ட் ஃபீஸ் ஒட்டணுமா இல்ல கம்மியா அந்த ஆல்டர்னேட்டிவ் பரிகாரத்துக்கு ஒட்டணுமா? எதை ஒட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா whichever is high. மெயின் பிரேயர் தான் நீங்க முதல்ல ஒட்டணும். என்ன மெயின் பிரேயரோ அதுக்கு என்ன கோர்ட் ஃபீஸோ நீங்க அதை ஒட்டலாம். ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப்க்கு நீங்க ஒட்ட வேண்டியது இல்லை பிரேயருக்கு. ஏன்னா அது கம்மியா இருந்ததுன்னா அது உங்களுக்கு சப்போஸ் சூட் ஃபார் டிகிரி ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிஸ்மிஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா அந்த ரீஃபண்ட் ஆஃப் தி அட்வான்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் வித் இன்ட்ரெஸ்ட். அதுலேயே அந்த ஸ்டாம்ப் அதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்னா இருந்து அதுல இருந்து நீங்க மாற்று பரிகாரம் கேட்டீங்கன்னா மெயின் பரிகாரம் மாற்று பரிகாரம் இதுல வந்து எது அதிகமாக கோர்ட் ஃபீஸ் ஒட்டணுமோ அந்த பிரேயருக்கு நீங்க கோர்ட் ஃபீஸ் ஒட்டினா போதும். ஆனா உங்களுடைய ரிலீஃப் வந்து ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லை, வேற வேற காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யூ ஆர் பவுண்ட் டு பே செப்பரேட் கோர்ட் ஃபீஸ். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, plaintiff filed a suit. இது மாதிரி எங்க அம்மா சொத்து எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் செக்ஷன் 15 ஆஃப் தி இந்து சக்சஷன் ஆக்ட் படி எனக்கு ஒரு ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் நம்பர் 1க்கு ஒரு பார்ட்டிஷன் கேட்கறான். ரைட்டா? அது அவன் சுவாதீனத்தை ஜாயின்ட் போர்ஷன் இருந்தான்னா 37(2)ல 5,000 தான். இல்ல அடுத்த பிரேயர் என்ன கேட்கிறேன்னா, இது வந்து என்னுடைய தாத்தாவோட சொத்து, பூர்வீக சொத்து, எங்க தாத்தா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுல பங்கு இருக்கு, எனக்கு அதுல ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். செகண்ட் ஐட்டம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன் எசன்ஸ் தி என்டையர் கிளைம் ஆஃப் தி plaintiff is only for partition. Whether the claim of partition is arising under the same cause of action இருக்கா? முதல்ல வந்து அவங்க அம்மாவோட சொத்து, அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஐட்டத்துக்கு பார்ட்டிஷன் கேட்கிறான். ஸோ ரெண்டாவது அவங்க தாத்தாவோட சொத்து, அதன் அடிப்படையில் கேட்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டத்துக்கு தனியா கோர்ட் ஃபீஸ் ஒட்டணும், செகண்ட் ஐட்டத்துக்கு தனியா கோர்ட் ஃபீஸ் ஒட்டணும். பார்ட்டிஷன் நினைச்சிட்டு ஒரே கோர்ட் ஃபீஸ் ஒட்டக்கூடாது. என்னங்க? காஸ் ஆஃப் ஆக்ஷன் டிஃபர்ஸ். காஸ் ஆஃப் ஆக்ஷன் டிஃபர்ஸ். 1963 வால்யூம் 76 1963 பிராக்கெட்ல வால்யூம் 76 லா வீக்லி பேஜ் 257 பேஜ் 257. ஸோ ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருந்து மாற்று பரிகாரம் கேட்டால் அதுல எந்த பரிகாரத்துல அதிகமா போட்டு சொல்லணுமோ அது மட்டும் ஒட்டினா போதும். காஸ் ஆஃப் ஆக்ஷன் வேற வேற இருந்து பல்வேறு பரிகாரம் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் நீங்கள் கோர்ட் ஃபீஸ் ஒட்டி ஆக வேண்டும். அடுத்தது செகண்ட் 8 செட் ஆஃப் ஆர் கவுண்டர் கிளைம். உங்க வழக்குல நீங்க செட் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல செட் ஆஃப் கேக்குறீங்க, கவுண்டர் கிளைம் கேக்குறீங்க அப்படின்னா யூ ஆர் பவுண்ட் டு பே கோர்ட் ஃபீஸ் ஆன் தி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்ப உதாரணம் பாருங்களேன், நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உங்க மேல ஒருத்த கேஸ் போடுறோம். நீங்க அவன்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க.
10 லட்ச ரூபா எனக்கு கொடுப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் வந்து பிளைன்டிஃப் வந்து என்னோட டெனன்ட் வாடகை தரல, வாடகை ஒரு 5 லட்ச ரூபா பாக்கி இருக்கு, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க, செட் அப் பண்ண சொல்லி. அப்ப இந்த 5 லட்ச ரூபா யூ ஆர் கிளைமிங் டு அட்ஜஸ்ட். இந்த 5 லட்சத்துக்கு யூ ஆர் பவுண்ட் டு பே கோர்ட் ஃபீஸ். ஏன்னா உங்களுக்கு செட் அப் ஆகுதுல்ல உங்களுக்கு. இப்போ கவுண்டர் கிளைம் பட் என்ன பண்ணா டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் போடுறான், நான் தான் ஓனர், அது கோர்ட் ஃபீஸ் ஒட்டியிருக்கான். நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல அவன் ஓனர் கிடையாது, நான் தான் ஓனர்னு சொல்லி நீங்க டாக்குமெண்ட்லாம் போடுறீங்க. ஸோ யூ ஆர் கிளைமிங் title over the property in counter to the plaintiff's claim. அப்படிங்கும்போது you are bound to pay court fees. அப்ப செட் ஆஃப் கவுண்டர் கிளைமோ இருக்கும் பொழுது மெயின் சூட் டிஸ்மிஸ் ஆனாலும் இந்த கவுண்டர் கிளைம் இது வந்து ப்ரொசீட் ஆகும். ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 6ல. இந்த செட் ஆஃப்ங்கிறது என்னன்னா you can use it as a shield, ஒரு கேடயமா பயன்படுத்தலாம். It's a defense. It is a defense. But counter claimங்கிறது you can use it as a sword. It is a weapon. Weapon against the plaintiff. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா ஷார்ப்பா கவனிங்க. ஒருத்தன் என்ன பண்றான், அவனுக்கு பாத்தியப்பட்ட 1 ஏக்கர் நிலம் வயலை அடமானம் வைக்கிறான். டோட்டல் மார்க்கெட் நிலத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட அடமானம் வச்சுட்டான் 10 lakhs மார்க்கேஜா. அந்த சொத்தை மீட்கிறதுக்கு என்ன ரைட் இருக்கு மார்க்கேஜா இருக்கு? he can file a suit for redemption of mortgage and recovery of possession. ஆனால் நான் 10 லட்சம் கடன் அடமானமாக வாங்கியிருந்தேன், இந்த 10 லட்சம் வாங்கிட்டு சிடத்தை சுவாதீனத்தை விட்டுருக்கேன், இந்த 10 லட்சம் இப்போ கொடுக்க ரெடியா இருக்கிறேன், அந்த சுவாதீனத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி மார்க்கேஜர் has got right to file a suit for redemption and recovery of possession. இந்த அடமானத்துக்கு வாங்கினால மார்க்கேஜி அவன் என்ன பண்றான், இந்த நிலத்துல ஒரு போர் போடுறான், இல்லாட்டி ஒரு கிணறு வைக்கிறான், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா வித் தி அட் கன்சென்ட் ஆஃப் தி மார்க்கேஜா. அதுல அவனுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் மேட் பை தி மார்க்கேஜி டு தி டியூன் ஆஃப் 2 lakhs. இப்ப மார்க்கேஜர் சூட்டு போடுறான் for redemption of mortgage and recovery of possession. அதுல இந்த டிபெண்டன்ட் மார்க்கேஜ் ஆஜரா என்ன சொல்றாங்க, with the knowledge and consent of the plaintiff mortgagor, I have made some improvements to the tune of 2 lakhs. So அந்த பணத்தையும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. Now the question is whether the claim of the defendant claiming the cost of the improvement amounts to counterclaim. Amounts to counterclaim. அப்ப whether the defendant can be compelled to pay court fees on the 2 lakh rupees. Improvements 2 லட்சம் ரூபாய் கேட்கறீங்க, அதுக்கு நீ கோர்ட் ஃபீஸ் ஒட்டணுமா அப்படிங்கிறது கேள்வி. இந்த மாதிரியான சிக்கலான கேள்வி தான் அவங்க கிட்ட கேட்பாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில். அது ஸ்பெஷல். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கவுண்டர் கிளைம் படிச்சிருப்போம், கவுண்டர் கிளைம் பண்ண சார் சங்கரமணி சார் சொன்னாரு கோர்ட் ஃபீஸ் ஒட்டணும்னு. எஸ், he is liable to pay court fees on the improvements 2 lakh rupees. இப்ப நான் உதாரணம் சொல்றேன். இப்ப சூட் வந்து டிகிரி ஆயிடுச்சு. டிகிரி ஆனா என்ன பண்ணுவாங்க, வந்து நீ மார்க்கேஜ் அமௌண்ட் எவ்வளவோ அதை கொடுத்துட்டு சுவாதீனம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிலிமினரி டிகிரி, அப்புறம் ஃபைனல் டிகிரி. சப்போஸ் தட் சூட் இஸ் டிஸ்மிஸ்ட்னு வச்சுக்கோங்க, whether the court is bound to pass a degree separately for the improvement பண்ணுமா? வராதுல்ல. பட் கவுண்டர் கிளைம்னா
It's a attack, weapon, sword. உங்களுக்கு தனியா செப்பரேட்டா டிகிரி வந்துடும். இங்க என்ன பண்றான்? Is claiming cost of the improvement. அவ்வளவுதான். So very same, it's not mean profit. Don't confuse it with mean profit. Very same cause of action, claiming improvements, claiming the cost of the improvements made by the defendant, it is not a counterclaim. It is not a counterclaim. So plaintiff, the defendant need not pay separate court fees for the claim of improvements. Uttanda Ramapillai versus M. Armugapillai. Uttanda Ramapillai versus Armugapillai. 1971. 1971. ILR. Volume 2. Madras. Page 306. 1971. ILR. Volume 2. Madras. Page 306. இந்த செட் ஆஃப் என்ற கவுண்டர் கிளைம் நான் சொன்னேன் இல்லையா, செட் ஆஃப் இஸ் ஏ, எஸ், செட் ஆஃப் இஸ் ஏ டிஃபென்ஸ். You can use it as a shield. It's a defense to the claim of the plaintiff. But whereas counter claim is a weapon, you can use it as a sword. இதுக்கு distinction AR 1967. AR 1967, Madras, page 300. AR 1967, Madras, page 300. இப்ப செட் ஆஃப் நீங்க கேக்குறீங்க, பிளைண்டிஃப் உங்க மேல ஒரு கேஸ் போடுறான், அதே பிளைண்டிஃப் மேல நீங்க ஏற்கனவே சூட்டு போட்டு டிகிரி வாங்கிருக்கீங்க, அந்த டிகிரியை மட்டும் நீங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல பிளைண்டிஃப் உங்களுக்கு வாடகைதாரர் வந்து பணம் கொடுக்கணும்னா நீங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம். So whether the provisions of section 8 is applicable only to legal set-off, இதுக்கு பேர் என்ன, legal set-off, whether it is applicable to equitable set-off. Equitable set-off na enna, can you give any explanation whether section 8 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act can be stretched on or can be extended to the equitable set-off? 5 minutes break, கிடுகிடுன்னு யோசனை பண்ணி சாட் பாக்ஸ்ல போடணும், அதில் நான் டீ குடிச்சிட்டு only 5 minutes. So what is the equitable set-off? Yes, somebody has posted section 8 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act does not speak about legal set-off or equitable set-off. All right, but normally legal set-off தான் வரும். But is there equitable set-off? Equitable set-offனா என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த வெபினார் கிளாஸ் எடுக்கிறீங்க, கிளாஸ் எடுக்கணும், நீங்கள் பார்க்கணும், ஒரு லேப்டாப் ஆர்டர் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கடனாக கொடுக்குறாரு, 50,000க்கு லேப்டாப் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. வாங்க உடனே அது சின்ன ஒரு மைனர் ரிப்பேர், நீங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க, அதை ஆள் அனுப்புறேன்னு சொல்கிறாரு, வரல. ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு என் கிளாஸ் கேட்டாகணும், அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கூப்பிட்டு இது பண்ணி ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு 5,000 ஒரு சார்ஜ் பண்ணுறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பணம் கொடுக்கல. ஸோ ஹி ஹஸ் sued you for 50,000 டியூ ஆன் தி சேல் ஆஃப் தி லேப்டாப். 50,000 நீங்கள் கொடுக்குன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எஸ் நான் 50,000 கொடுக்கணும், வாஸ்தவம் தான், இனிஷியல் ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு, வந்து ரிப்பேர் பண்ணலை, அதனால் நான் வந்து செப்பரேட்டாக பண்ணனால இன்கட் 5,000 rupees. இந்த 5,000 rupees-ஐ I am entitled to adjust it towards the amount of rupees 50,000. அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, that is equitable set-off. ஸோ அந்த 50,000ல் 5,000 கழிச்சுட்டு மீதி 45,000க்கு டிகிரி வில் பி பாஸ்ட். திஸ் இஸ் ஈக்விட்டபிள் செட்-ஆஃப். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொல்கிறேன்,
நீங்க உங்க கோட்ட வந்து லாண்ட்ரி கடையில போடுறீங்க, சலவைக்கு போடுறீங்க. காஸ்ட் வந்து ரூ. 500 போடுறோம் உங்க கோட்டுக்கு. செலவு பண்ணி குடுக்குறதுக்கு. அதுல பட்டன் 2 பட்டன் கிழிஞ்சு இது இல்ல. கட் ஆயிடுச்சு. இல்ல நீங்க வந்து காஸ்ட்லி பட்டன் ஒரு ரூ. 100 வாங்கி போடுறீங்க. So you are entitled to adjust this 100 rupees out of this 500 rupees. This is equitable setup. So section 8 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act is also applicable to equitable setup. So in the setup and counterclaim distinction, AR 1967 Madras, page 300. இப்ப அதே மாதிரி கோர்ட் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கேஸ் ஹியர் பண்ணும்போது கோர்ட் ஹஸ் ஃப்ரேம் சம் அடிஷனல் இஷ்யூஸ். அந்த அடிஷனல் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணா அதுக்கு ஒரு ப்ரேயர் கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னா, கோர்ட் கேன் டைரக்ட் த plaintiff டு பே கோர்ட் ஃபீஸ் ஆன் தி அடிஷனல் இஷ்யூஸ். எஸ், court will consider equitable setup. The word itself indicates it is under equity. Equitable setup is permissible. So additional issues frame பண்ணி அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, court can compel you to pay the necessary court fees on the additional issues. If the court fee is not paid, then the court will strike out that issues and proceed to determine other issues. அடுத்தது very very important section 12 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. இதுல மெயினா கவனிக்க வேண்டியது, this is the second stage regarding the payment of court fees. Court fees வந்து சரியா ஒட்டல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து at the time of presentation of claim. Second is defendant may file an application under section 12(2) to raise the plea of non-payment of court fees. Third section 18 court fee examiner. இதுல செக்ஷன் 12 எப்போ இன்வோக் பண்ண முடியும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் த சூட். Before the first hearing of the suit. Before the first hearing of the suit. Before the first hearing means immediately after the settlement of issues under 14. Under order 15. இப்ப அதுக்கு முன்னாடி defendant by filing an application under section 12 subclass 2 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act to raise the preliminary issue whether the payment of court fees paid by the plaintiff is in consonance with the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. பார்க்கலாம். இப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், under order 14 rule 2ல a pure question of law alone can be determined as a preliminary issue. Here, whether the payment of court fees is a question of law, certainly not. It is a mixed question of law and fact. Then how can it be tried as a preliminary issue? Preliminary issue raise பண்ணவே முடியாது as per CPC. But section 12(2) of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act enables the defendant to raise the preliminary issue as to the payment of court fees before the first hearing of the suit. So there are conflicting inconsistency between CPC and
Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. The CPC, as already I said, it is in the concurrent list in Schedule 7, Entry 30. Court fees பொறுத்த வரைக்கும், other than the Supreme Court, it is in the state list. CPC is a central act. Tamil Nadu Court Fees and Suit Valuation Act is a state act. Article 254 of Constitution of India body, when there is an inconsistency or repugnancy between the central act and the state act, the central act alone will provide to the extent of the repugnancy and the inconsistency. Article 254 subclass 1. But when the state act assented by the president, if it is a special enactment, then that special law will prevail over the central law. So according to Article 254 subclass 2 of the Indian Constitution, the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act, which was assented by the President of India, which is a special enactment, it will prevail over the CPC. So it can be decided as a preliminary issue because generally a specialibus non-derogate. Special law prevail over the general law. So if Tamil Nadu Court Fees and Suit Valuation Act படி preliminary issue payment of court fees வந்து டிசைட் பண்ண முடியும். All right. அதுக்கு ரூலிங் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லேட்டஸ்ட் ரூலிங் சொல்லிடுறேன். ஏற்கனவே 2012 5 CTC page 705. 2012 5 CTC page 705. And latest one is 2019 6 CTC page 1. 2019 6 CTC page 1. சரி, இப்போ செக்ஷன் 12(2) நம்ம வந்து என்ன பார்த்தோம்? பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங் இஷ்யூஸ்லாம் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி தான் டிஃபரெண்ட் ஹேஸ் காட் ரைட் டு ரைஸ் தி ப்ளீ ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீஸ். இப்போ நீங்கள் சூட்டு போட்டுட்டீங்க, கேஸ் பெண்டிங்காக இருக்கு, இஷ்யூஸ்லாம் ஃப்ரேம் ஆயிடுச்சு, கேஸ் இஸ் போஸ்டட் ஃபார் ட்ரையல். கேஸ் இஸ் போஸ்டட் ஃபார் ட்ரையல். ட்ரையல் ஸ்டேஜில் ஒரு பார்ட்டி ஆர்டர் 1 ரூல் 10ல பெட்டிஷன் போட்டு இது மாதிரி ஐ ஆம் தி நெசசரி பார்ட்டி இன் திஸ் கேஸ், ஸோ ஐ மஸ்ட் பி ஹியர்ட் பிஃபோர் பாசிங் எனி டிகிரி அப்படின்னு he has taken out an application under order 1 rule 10. That petition is allowed. That petition is allowed. எப்ப? at the trial stage. ஏற்கனவே இருக்கிற டிஃபெண்டன்ட் இது மாதிரி கோர்ட் ஃபீஸ் சரியா ஒட்டல அப்படிங்கிற டிஃபென்ஸ் எடுக்கல, 12(2)ல பெட்டிஷன் போடல. இப்போ புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறான், defendant, newly impleaded defendant, supplemental defendant. He was impleaded only at the trial stage. Now the point is whether the newly impleaded defendant who has been impleaded at the trial stage has got right to file an application under section 12(2) of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act challenging the court fees paid by the plaintiff. இப்போ 12 என்ன சொல்றேன்? பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங். இங்க ஃபர்ஸ்ட் ஹியரிங் முடிஞ்சிருச்சு, ட்ரையல் கமென்ஸ் ஆயிடுச்சு, அப்ப போஸ்ட் ட்ரையல் ஸ்டேஜ். ஸோ பிஃபோர் ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜில் தான் பண்ண முடியும். இப்போ இந்த டிஃபெண்டன்ட் பண்ண முடியுமா அப்படின்னா செக்ஷன் 12(3) of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act gives an answer. Yes, he can. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இப்பதான் இம்ப்ளீட் ஆகலாம். அவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் ஆகல. நியூலி இம்ப்ளீடட் டிஃபரெண்ட் பொறுத்த வரைக்கும் இஷ்யூஸ் இன்னும் ஃப்ரேம் ஆகல, இல்லை அவனுக்கு எதிராக டிகிரி கொடுக்கலாமா வேணாமான்னு. ஸோ ஈவன் அட் தி during the post trial stage, if anyone is impleaded, then he can also file an application under section 12(2) of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. இப்போ இன்னொன்று டிஃபரெண்ட் இருக்கான், ஏற்கனவே டிஃபரெண்ட் இருக்கிறாங்க, அவன் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டான், ட்ரையல் வரும்போது செத்து போயிட்டான். என்ன பண்ணுவோம்? இஸ் லீகல் கேஸை இம்ப்ளீட் பண்ணுவோம்.
லீகல் யாரும் இம்ப்ளீட் ஆயிட்டாங்க ட்ரையல் ஸ்டேஜில் பண்ணும் பொழுது அந்த ஏற்கனவே இந்த டிஃபனன்ட் வந்து 12 பெட்டிஷன் போடலை. இவன் உள்ளுக்கு வரான், லீகல் ஏர் வரான், ட்ரையல் ஸ்டேஜில் இம்ப்ளீட் ஆகிறான் as legal heir of the deceased defendant. Whether he has got right to file an application under section 12(2) 12(2) பண்ண முடியுமா? பண்ண முடியாது. Because whatever the action already taken or not taken, act of omission or commission bind the legal heirs. Bind the legal heirs. So in the 2012 CTC page 705 CTC 705ல எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட்டை இது பண்ணிட்டாங்க தெரியுமா, ஓவர்ரூல் பண்ணிட்டாங்க தெரியுமா? சைட்டேஷனை 2003 1 CTC page 87 that was overruled. 2007 5 CTC page 432 that was also overruled. 2008 1 MLJ page 75 that was also overruled. 2003 4 CTC page 268 it was partly overruled. So subordinate courtல பிராக்டிஸ் பண்ற வக்கீலுக்கு சிவில் லா மட்டும் தெரிஞ்சா பத்தாது, கான்ஸ்டிடியூஷனும் தெரிஞ்சாதான் கரெக்டா கேஸ் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 18 கோர்ட் பி எக்ஸாமினர். இப்போ கோர்ட் பி எக்ஸாமினர்னா அதான் தேர்ட் ஸ்டேஜ் சொன்னேன். இது மாதிரி கோர்ட் பீஸ் கம்மியாக விட்டிருந்தா he can send a report, based on the report court will issue check slip. கோர்ட் பி எக்ஸாமினர் வரதுக்கு முன்னாடியே இது மாதிரி கோர்ட் பீஸ் சரியா ஒட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் டிஃபரன்ட் போட்டு கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, அதெல்லாம் கரெக்டாக தான் ஒட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பவரோட ஜட்ஜ்மெண்ட்டா. Two 2003 1 CTC page 87. 2003 1 CTC page 87. 2007 5 CTC page 432. 2007 5 CTC page 432. 2008 1 MLJ page 75. 2008 1 MLJ page 75 are all overruled. 2003 4 CTC page 268 is partly overruled. 2003 4 CTC page 268 is partly overruled. Yes. இப்போ அடுத்தது சூட் ஃபார் மணி, மணி சூட்டு போடுறீங்க, அதுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் போட்டுருணும்? சூட் ஃபார் மணி இட் இன்க்ளூட்ஸ் கிளைம் ஆஃப் டேமேஜஸ், காம்பன்சேஷன், அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ அதுக்கு 3%. அதே மாதிரி சூட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆனிட்டிஸ் எவ்வளோ ஸ்டாம்ப் போட்டணும்? அனே 10 லட்ச ரூபா ப்ரோனவுன்ஸ் சொன்னா 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாம்ப் ஓட்டணும். இன்ட்ரெஸ்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு சேர்த்து ஓட்டணும். ஆல் ரைட். இப்போ சூட் ஃபார் மெயின்டெனன்ஸ், இப்போ ஒரு ஹிந்து ஒய்ஃபோ, முஸ்லீம் ஒய்ஃபோ, கிறிஸ்டினோ ஒய்ஃபோ என்ன பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் கேஸ் போடுறாங்க. எனக்கு மாதம் வந்து ஒரு 5000 ரூபா பணம் இது தரணும். 12 எவ்வளோ? 12 × 5 60. எனக்கு வந்து மாதம் 5000 ரூபா எனக்கு
மெயின்டெனன்ஸ் கேட்கணும்னு சொல்லி போடுறாங்க. இதுக்கு எவ்வளவு ஸ்டாம்ப் போட்டுறது? இந்த 5000 ரூபா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு 12 × 5 60,000. அந்த 60,000 கோட் ஃபீஸ் ஓட்டு. ஒரு மாசத்துக்கு மட்டும் ஓட்டக்கூடாது. 60,000 monthly maintenance payable on 1 year that has to be calculated on that amount you have to pay court fees. அது மாதிரி லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்க்கு அந்த ஒரு வருஷம் என்ன வாடகையோ அதுக்கு தான் கோர்ட் ஃபீஸ். ஸோ சூட் ஃபார் மெயின்டெனன்ஸ் இஸ் செக்ஷன் 23. அதே மாதிரி சூட் ஃபார் மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் கேப்பபிள் ஆஃப் அது இஸ் ஹேவிங் மார்க்கெட் வேல்யூ. அதுக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ அதுக்கு. when it is not having any capable of market value, the tentative value adopted by the plaintiff. அதுக்கு தான் நீங்க கோர்ட் ஃபீஸ் ஓட்டணும். அடுத்தது suit for declaration section 25. very important section. Suit for declaration. நமக்கு டிக்ளரேஷன் கேட்கலாம் அப்படின்னு எந்த ஆக்ட் சொல்லுது? போஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல. டிக்ளரேஷன் நீங்க கேட்கலாம் அப்படின்னு which act? Yes, specifically fact section 34. section 34. டிக்ளரேஷன் கேட்கும்போது நீங்க கான்சிக்வன்ஸா ரிலீஃப் கேட்கலாம், கேட்காம கூட இருக்கலாம். அப்ப டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் யுவர் லீகல் ரைட். இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் யுவர் லீகல் ரைட். யுவர் லீகல் ரைட் இஸ் இன்ஃப்ரிஞ்ச்ட். So are entitled to ask for a declaration that you have got the legal right. Or the legal right is infringed, that is illegal, null and void. You can ask for declaration. இப்ப declaration and recovery of possession of immovable property ன்னு வச்சுக்கோமே. அப்ப கோர்ட் ஃபீஸ் எவ்வளவு ஓட்டணும்? கம்ப்யூட்டட் ஆன் தி மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ என்ன? அல்லது இப்ப 5,000 அப்பா புது ஆக்ட் படி 5,000 ஆமா செக்ஷன் 20 புது ஆக்ட் இல்லையா? முன்னாடி 1,500 இருந்தது. அதுல எது அதிகமோ அது மார்க்கெட் வேல்யூ அந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு. இல்ல இந்த ஐ திங்க் இட் இஸ் 5,000 நினைக்கிறேன். எஸ் 5,000. அதுல எது அதிகமோ எதுக்கு? சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன். அது கோர்ட் ஃபீஸ் ஓட்டணும். இப்ப சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் ஃபார் கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப் ஆஃப் இன்ஜங்ஷன். ஸோ when you are out of possession, you are entitled to ask for recovery of possession. ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கும்போது நீங்க எவ்வளவு ஓட்டணும்? அந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன மார்க்கெட் வேல்யூவோ அல்லது 5,000 இதுல எது அதிகமோ அது நீங்க கோர்ட் ஃபீஸ் ஓட்டணும். பட் யூ ஆர் இன் பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. சம் தேர்ட் பார்ட்டி இஸ் அட்டெம்ப்டிங் டு challenge your title to the property. So in order to dispel the mistruth or the cloud over the property, you can ask for declaration and for injunction. அப்படிங்கும் பொழுது half of the market value நீங்க ஸ்டாம்ப் ஓட்டினா போதும். So when you are out of possession, you are bound to pay market value for the property. In class மேல பாத்து. So when you are in possession and ask for an injunction, you pay only the half of the court fee on the half of the market value of the movable property. அது ஓட்டினா போதும். whichever is higher. half of the court feesல எவ்வளவோ
இல்ல டென்டேட்டிவா 5,000 இதுல எது அதிகமோ அது ஒட்டணும். அதே மாதிரி சி where the prayer relates to the plaintiff's exclusive right to use, sell, print, exhibit any mark name அப்படின்னு சொன்னா on the amount at which the relief is sought valid in the plaint or on rupees 5,000 whichever is higher. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்க வந்து ஒரு ட்ரேட்மார்க் உங்களுக்கு இருக்கு. இப்போ ஃபேமஸ் கேஸ் தலப்பாக்கட்டி பிரியாணி. தலப்பாக்கட்டி பிரியாணி இந்த டர்பன் மாதிரி மேலே கட்டியிருப்பாங்க. இதை வந்து நாங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டு, ட்ரேட்மார்க்கு. இதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா this declaration is in respect of your intangible right. This is in respect of your intangible right. So அது மாதிரி நீங்க ஒரு இன்டான்ஜிபிள் ரைட்டை பொறுத்து நீங்க வந்து இப்போ ஒரு சொசைட்டில ஒரு செக்ரட்டரியா இருக்கிறீங்க. செக்ரட்டரி உங்களுக்கு நீக்கிட்டேன்னு சொல்றாங்க. இப்போ ஃபைல் a suit for declaration that the removal of you from secretaryship is illegal null and void கேக்குறீங்க. This is in respect of your intangible right. இப்போ இதுக்கு மார்க்கெட் ரேட் வராது, வர முடியாது, சான்ஸும் இல்லை. இந்த மாதிரி adjudication as to intangible right பொறுத்த வரைக்கும் the valuation adopted by the plaintiff is the sole criteria. Sole criteria. அப்ப செக்ஷன் 25D அப்ப இது மூணுமே இல்ல, 25A B C ல மூணுமே இல்ல அப்படின்னு சொன்னா tentative value adopted by the plaintiff can be accepted. இதுக்கு ரூலிங் 2005 2 CTC page 92. ஸோ பிஸ்னஸ் வந்து இந்த பிஸ்னஸ் என்னோட எக்ஸ்க்ளூசிவ் பிஸ்னஸ், என்னோட ட்ரேட்மார்க், இதை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா செக்ஷன் 25D கெட்ஸ் அட்ராக்டட். இது ரூலிங் 1962 2 MLJ பேஜ் 420. அதே மாதிரி ஒரு குளத்துலையோ ஒரு ஏரியிலையோ ஃபிஷரிஸ் ரைட் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளரேஷன் போட்டிங்கன்னா திஸ் இஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் யுவர் இன்டான்ஜிபிள் ரைட். Section 25D gets attracted. AR 1972, Madras, page 129. AR 1972, Madras, page 129. நீங்க you want to file a suit for declaration that a particular sale deed is illegal null and void. அதுக்கு நீங்க கோர்ட் ஃபீஸ் எவ்வளவு ஒட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா when you are not a party to the sale deed, when you are not a party to the sale deed, when you have pleaded fraud அப்படிங்கும் பொழுது section 25D is applicable. Once you are a party to the sale deed வச்சுக்காங்களேன்,
you cannot invoke section 25D of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. நீங்க என்ன பண்ணணும்னா, you have to file a suit to set aside the sale deed and pay the court fees under section 40. If you file the suit for declaration that the sale deed is illegal null and void, when you are a party to the suit, then the court will decide the payment of court fees whether it is correct or not. Panni, court can compel you to pay the court fees because the substantive relief asked for is to set aside the sale deed. If you executed a power of attorney, your power agent sold the property. நீங்க வந்து இந்த sale deed illegal null and void கேட்கும் பொழுது whether such a power will bind you or not. What are all the acts done by the power agent will bind the principal. So you cannot impeach the sale by paying the court fees by under section 25D on the ground I am not a party to the suit. This was executed only by power agent. பண்ண முடியாது. So the payment of court fee must be only under section 40 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act and not under section 25D of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. இதுக்கு ruling 2013 5 CTC page 12. 2013 5 CTC page 12. இப்போ கோர்ட் வந்து ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸ் ஒட்டல அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபா வேல்யூ உள்ள ப்ராப்பர்ட்டியை முன்சிப் கோர்ட்ல போட்டாச்சு 50,000 வேல்யூ பண்ணி. முன்சிப் கோர்ட் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, திஸ் கோர்ட் ஹஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன், நீங்க கம்மியாக கோர்ட் ஃபீஸ் விட்டுருக்கீங்க, ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸ் விட்டா சப் கோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ண முடியாது. கிளைண்ட் கேன் பி ரிட்டர்ன். ரிட்டர்ன் பண்ணும்போது நீ வந்து ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸ் விட்டு அப்பதான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஃபார் தி கோர்ட் விச் இஸ் ஹேவிங் காம்பிடன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் டு கரெக்ட் தி மிஸ்டேக். இப்ப அடுத்தது ஒரு மார்கேஜ் சூட். ஒரு மார்கேஜார் என்ன பண்றான், he has filed a suit for redemption and recovery of possession stating that இது மாதிரி நான் வந்து ஒரு 5 lakhs தான் நான் வந்து அடமான பணம் வாங்கியிருந்தேன், அதை வந்து நான் பணம் கொடுக்க ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ரெடம்ஷன் சூட்டு போடுறான். இப்போ ரெடம்ஷன் சூட்ல பிரிலிமினரில வாட் ஆர் ஆல் தி குவாண்டம் ஆஃப் மார்கேஜ் அமௌண்ட் டிட்டர்மின் பண்ணி கொடுக்கணும். அதுல டிஃபெண்டன்ட் என்ன ரைஸ் பண்றான் அப்படின்னா, இந்த ரெடம்ஷன் சூட்ல இவ்வளவு அமௌண்ட் டியூ அப்படின்னு சொல்றது பிளைண்டிஃப் வந்து 5 லட்சம் தான் டியூன்னு சொல்றான், அது தப்பு, அது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கிட்டு எனக்கு 10 லட்சம் ரூபாய் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எஸ் ஃபைல் இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அளவு 10 lakhs எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி the mortgagee has filed his return statement. இதில் கோர்ட் ட்ரையல் கோர்ட் என்ன பண்றாங்க, மார்கேஜார் சொன்ன மாதிரி 5 lakhs தான் டியூ, அதனால he is entitled to get a degree for preliminary degree for mortgage, redemption of mortgage. அதனால negativing the content claim of the defendant, preliminary degree was passed and stating that the plaintiff is liable to pay only a sum of rupees 5 lakhs and not 10 lakhs as claimed by the defendant. But defendant filed an appeal. இதுக்கு எவ்வளவு ஸ்டாம்ப் ஒட்டணும், ஏற்கனவே பிளைண்டிஃப் வந்து 5 lakhsக்கு ஸ்டாம்ப் ஒட்டி ஒட்டியிருக்கான். நார்மலா செக்ஷன் 52 தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட்ல அப்பீலுக்கு எவ்வளவு நீங்க ஸ்டாம்ப் ஒட்டணும்னா, பிளைண்ட்ல என்ன ஸ்டாம்ப் ஒட்டினீங்களோ அதே தான் ஒட்டணும். இப்போ பிளைண்ட்ல 5 லட்சத்துக்கு ஒட்டிருக்குன்னா அதுதான் இந்த டிஃபரெண்ட் ஒட்டணுமா அப்படின்னு கேட்டா, கோர்ட் said the defendant mortgagee claim is different from the claim of the plaintiff. He is challenging the degree on the ground that the degree ought not to have been, preliminary degree ought not to have been passed for 5 lakhs and it must be passed for 10 lakhs. அப்படிங்கும்போது the difference of the amount of 5 lakhs, total 10 lakhs, total 10 lakhsக்கு தான் அப்பீல்ல வந்து court fees ஒட்டணும் and not on the court fees paid on the plaintiff by the
plaintiff mortgagor அப்படின்னு சொல்லி that has been decided. 2015 one Tamil Nadu civil judgment. 2015 one Tamil Nadu civil judgment, page 409. கேஸ் நேம் தெரியலப்பா, நான் சொல்றேன். அடுத்தது, suit has been filed for declaration that the sale deed is illegal, null and void, not binding on him. The plaintiff has pleaded that he is an illiterate. நான் வந்து அக்ரிமெண்ட் இதுக்கு அடமானத்துக்கு தான் போனேன், அவன் கிரயமா எழுதி வாங்கிட்டான், இல்லை கிரய அக்ரிமெண்ட் போடணும்னு போனேன், கிரய பத்திரமா எழுதி வாங்கிட்டான், நீ கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றான். ஸோ when an illiterate person is pleading that he is not aware of the contents of the document and fraud has been committed by the plaintiff, then he need not pay court fees under section 40 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. He can file a suit by paying the court fees under section 25D of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. அதுக்கு 2016 4 MLJ 2016 4 MLJ page 375. இப்ப the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act is applicable to subordinate courts. High Court பொறுத்த வரைக்கும் original state jurisdiction, அதுக்கு கோர்ட் ஃபீஸ் தனி, அது ரொம்ப கம்மியா இருக்கும். இதோட அது வந்து ஒரு ஸ்லாப் ரேட்டு தான், ஒரு அமௌண்ட்டுக்கு மேல போனோம். இப்ப ஒரு சிவில் சூட் ஹஸ் பீன் ஃபைல்ட் சிஎஸ் பிஃபோர் தி ஹை ஒரு டிக்ளரேஷன் சூட்டு போடுறோம். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஹைகோர்ட் கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் படி ஒரு 50,000 கோர்ட் ஃபீஸ் ஒட்டியிருக்கு. அப்புறம் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்ஹான்ஸ் பண்றாங்க. முன்னாடி 25 லட்சம் மேல இருந்த ஹைகோர்ட்டு அது என்ஹான்ஸ் பண்ணி இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அன்லிமிட்டட். அந்த மாதிரி சூட்ல ஹைகோர்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்துடும். இப்ப இங்க வந்தா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்தா எந்த ஆக்ட் அப்ளை ஆகும்? தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட். ஆனா அவன் ஏற்கனவே எவ்வளவு ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கிறான்? ஹைகோர்ட் கோர்ட் ஃபீஸ் ரூல்ஸ் படி ஒட்டியிருக்கான். அப்ப once it is transferred by the High Court to the District Court, the plaintiff need not pay the difference of court fees under the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. What was already paid him, that's enough. He cannot be compelled to pay the court fees under the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. 2014 General Class Act ஞாபகம் வரணும் உங்களுக்கு. இதுல repeal 2014 1 CTC page 673 full bench. 2014 1 CTC 673 full bench. இன்னொரு கேஸ்ல சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் ஃபைல்ட். Say for example in the year 2000 suit pending இருக்கும் பொழுதே the defendant has unlawfully taken possession அப்படின்னு சொல்லி recovery of possession சூட் போடுறாரு. சூட் ஃபார் டிக்ளரேஷன் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தவர் கிளைண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி recovery of possession போறாரு. Now it is a suit for declaration and recovery of possession. அப்ப 25A அட்ராக்ட் ஆயிடும். அதுக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ அப்ப ஒட்டணும். ஆனா முன்னாடி எதுல ஒட்டிருந்தாரு? 25B ஒட்டி இருக்கிறாரு. ஏன்னா சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன். இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் பண்றாரு 2010 பண்றாரு. பண்ணனதுக்கு அப்புறம் இப்ப
conflict between section 25A and 25B. What is the main relief now asked for? Suit for declaration and recovery of possession அப்படின்னா 25A தான் court fees ஒட்டி ஆகும். And he is already filed a suit for declaration and injunction. Pending suit, possession was taken illegally. So he has filed an application to amend the suit, one for recovery of possession. Once amendment is made, the amendment relates back to the institution of the suit. Court fees the plaintiff cannot be compelled to pay court fees under section 25A of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act. This is 2016 to Tamil Nadu Civil Judgment, page 977. 2016 to Tamil Nadu Civil Judgment, page 977. இன்னொரு கேஸ்ல பார்ட்டி நேம் நான் அப்புறம் சொல்றேன். இன்னொரு கேஸ்ல land was acquired by the government of Tamil Nadu and the Tamil Nadu Acquisition of Land for Origin Welfare Scheme Act 31 of 1978. அதுல compensation can be determined under section 7 of the Origin Welfare Scheme Act. அது காம்பன்சேஷன் பண்ணது தப்பு, எங்களுக்கு கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தி ஒரிஜினல் லேண்ட் வார்ட ஃபைல்ட் அண்ட் அப்பீல். அதில் செக்ஷன் 9ல் அந்த ஒரிஜினல் வெல்ஃபேர் ஸ்கீம் ஆக்டில் 9ல் என்ன கோர்ட் ஃபீஸ் சொல்கிறாங்களோ அதை ஒட்டுறாங்க. இப்போ கோர்ட் என்ன சொல்லுது? யூ ஃபைல் அண்ட் அப்பீல். இப்போ இன்ட்ரெஸ்டட் பர்சன் இஸ் தி லேண்ட்லார்ட், யூ ஆர் கிளைமிங் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். அப்படிங்கும்போது you are bound to pay court fees only under section 51 of the Tamil Nadu Court Fees and Suit Valuation Act and not under section 9 of the Origin Welfare Scheme Act. இது 2008 to CTC 2008 to CTC page 595. 2008 to CTC page 595. அடுத்தது, you have filed a suit for specific performance. Pending your suit, the defendant made an application to reject the plaint. ஏதோ ஒரு reason to reject the plaint order 7 rule 11ல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதில் he has filed an application. The IA was allowed, that is your plaint was rejected. Plaint is rejected na order rejected the plaint you visit degree. அப்ப அதுக்கு மேல நீங்க வந்து அப்பீல் தான் போகணும். அப்பீல் போகணும்னா எவ்வளவு ஸ்டாம்ப் ஓட்டணும்? பிளைண்ட்ல என்ன ஸ்டாம்ப் ஓட்டணுமோ அதே தான் அப்பீலுக்கும் ஓட்டணும். ஆனா இங்க ஐஏ போடும்போது 20 rupees தான் ஒட்டி ஐஏ போடுறான். தட் ஐஏ வாஸ் அலவுட். இட் இஸ் எ டிகிரி because order rejected in the plaint is a degree. So the only avenue open to use to prefer an appeal. Appeal போடும்போது நீங்க what is the court fees payable? Whether the amount paid by the plaintiff on the plaintiff, இல்ல whether the amount paid by the petitioner dependent on the apply IA 20 rupees and கேட்டா 20 rupees is the sufficient. Suppose your appeal is allowed வச்சுக்கோங்க, it doesn't mean that your suit party there is a degree for specific performance. கிடையாது இல்ல, கொடுக்க முடியாது இல்ல. என்ன கொடுக்குறாங்க? பிளைன் ரிஜெக்ட் பண்ணது தப்பு, யூ ஆர் என்டைல்ட் டு ப்ரொசீட் வித் ட்ரையல் ஆஃப் த கேஸ்ன்னு தான் அர்த்தம். இப்போ அந்த மாதிரியால கோர்ட் ஃபீஸ் வந்து எவ்வளோ ஒட்டணும் அப்படின்னு சொன்னால், the court fees already paid on the interlocutory application. 2013 6 Andhra Law Times page 222. Not 2016 by Justice R. Subramanian. Page number மறந்துச்சு எனக்கு சொல்றேன். 2013 6 Andhra Law Times page 222. So 11:30 நிறைய போயிடுச்சு. ஆதிலட்சுமி மேடம், மேடம்
சாருமதி. எஸ் சார். அவங்க இப்போ அது டெக்னிக்கல் அவளுக்கு ஓபன் பண்ண வரல சார். क्वेश्चन ஆன்சர் செஷன் chat பாக்ஸ்ல போட சொல்லலாமா? Thank you சார். Main distinction between legal set-off and equitable set-off. Legal set-offல என்னன்னா, the amount to be adjusted is a ascertained one. Ascertained one. அந்த அதே சேம் காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும்னு அவசியமா இல்ல. Somebody has filed a suit for recovery of money due on the promissory note. Promissory note ஒரு காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன். Defendant is claiming that the plaintiff is my tenant, he is bound to pay arrears of rent. இது வேற காஸ் ஆஃப் ஆக்ஷன். அமௌண்ட் அசர்டைன்ட் ரெண்டுத்துலயுமே அமௌண்ட் அசர்டைன்ட் இல்லையா? ஈக்விட்டபிள் செட் ஆஃப்ங்கிறது சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். நீங்க கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, பணம் கொடுக்கல, கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றீங்க, அந்த அமௌண்ட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க. லாண்ட்ரிக்கு துணி போடுறீங்க, பட்டன் போச்சு கிழிஞ்சிருச்சு தைக்கிறீங்க, அந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்றீங்க இல்லையா? அப்ப அது சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். இங்க டிஃபரெண்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன். லீகல் செட் ஆஃப் ஈக்விட்டபிள் செட் ஆஃப் டிஃபரன்ஸ். நான் புக்ல டீடைல்டா எழுதிக்கிறேன். நான் சிபிசி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்தேன் இல்லையா? அதுல வந்து ஈக்விட்டபிள் செட் ஆஃபுக்கும் லீகல் செட் ஆஃபுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். 12(2)(3 என்ன டிஃபரன்ஸ்னா, 12(2) வந்து பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் தி சூட் பெட்டிஷன் போடணும், பிரிலிமினரி சிவா கோர்ட் ஃபீஸை ரைஸ் பண்ண சொல்லி. 12(3)ல ட்ரையல் ஸ்டேஜ்ல டிஃபரெண்ட் யாராச்சும் இம்ப்ளீட் ஆனாங்கன்னா they are also entitled to file an application under section 12(2) to raise the preliminary issue as to the payment of court fees. If a suit is for partition based on the will, partition based on the will. If you are in possession அப்படின்னு சொன்னா நீங்க you have to pay court fees only under section 37(1). If you are not in possession, but you are filing a suit for partition, but you are not in possession and you are asking for recovery of possession of your defined share, court fee is payable under section 37(1). அதுக்கு மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ, உங்க ஷேருக்கு உண்டான மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அதுக்கு நீங்க ஸ்டாம்ப் போட்டுணும். சப்போஸ் யூ ஆர் இன் ஜாயிண்ட் பொசஷன் அப்படின்னு சொன்னா 37(2)ல 5,000 rupees is the proper court fees now. Next. ₹500 ஒட்டுறீங்க ட்ரையல் கோர்ட்ல. அப்புறம் என்ன அடுத்தது என்னம்மா? வேல்முருகன் சொல்லுங்க திரும்ப. சாட் பாக்ஸ் போடுங்க. மார்க்கெட் அதாவது வேல்யூவேஷன், உங்களுடைய வேல்யூவேஷன் எவ்வளவு? 75,000. 75,000 வேல்யூவேஷன் தான் நீங்க வந்து கோர்ட் ஃபீஸ் பண்றீங்க. ஒன்ஸ் யூ ஹேவ் வேல்யூட் யுவர் கிளைம் as 75,000, முனிசிபல் கோர்ட் alone has got jurisdiction. நீங்க 1,50,000 டோட்டல் மார்க்கெட் வேல்யூ பார்க்க வேணாம், யுவர் வேல்யூவேஷன். ஸோ பெக்குனியரி ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் முனிசிபல் கோர்ட் தான் அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன். அப்பீல் அகேன்ஸ்ட் பார்ட்டிஷன், நீங்க பார்ட்டிஷன் சூட்ல என்ன கோர்ட் ஃபீஸ் ஓட்டுறீங்க? 37(1)ல ஓட்டுறீங்களா, 37(2)ல ஓட்டுறீங்களான்னு பார்க்கணும். If you are out of possession, you are bound to pay market value
என்னன்னு பார்த்தா அது கோர்ட் ஃபீஸ் 37(1)ல ஓட்டணும். யூ ஆர் இன் ஜாயிண்ட் பொசஷன்னா 37(2)ல மேக்ஸிமம் 5,000. என்ன ஓட்டுறீங்களோ அதே தான் அப்பீலுக்கும் வரும். ரெக்டிஃபிகேஷன் டீடுக்கும் ரேட்டிஃபிகேஷன் டீடுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்கிறாங்க. ரெக்டிஃபிகேஷன் என்னன்னா, யூ ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டட் சம் டாக்குமெண்ட்ஸ், சம் எரர்ஸ் அக்கர்ட். இப்போ சர்வே நம்பர் 5க்கு பதிலாக 10ன்னு போட்டுட்டீங்க, சேல் பிரைஸ் 10,000க்கு பதிலாக 10 லட்சம்னு போட்டுட்டீங்க, 4 எல்லையை வந்து மாற்றி போட்டுட்டீங்க, 4 பவுண்டரிஸை மாற்றி போட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ண முடியும்? யூ கேன் ரெக்டிஃபை த மிஸ்டேக். ரெக்டிஃபிகேஷன் டீட், பிழை திருத்தல் பத்திரம், இது மாதிரி இது தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க போடுறீங்க, ரெக்டிஃபிகேஷன் டீட் போடுறீங்க. ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, இந்த சொத்து வந்து 2 பேர்த்துக்கும் பாத்தியம். உங்க அண்ணன் என்ன பண்ணாரு? உங்களை விட்டுட்டு ஒரு கிரயம் பண்ணி கொடுத்துட்டாரு. உங்க அண்ணன் உங்களை விட்டுட்டு கிரயம் பண்ணி கொடுத்துட்டாரு. கிரயம் பண்ணி கொடுத்ததுமே நீங்க வந்து என்ன பண்றீங்க? அந்த சேலை தப்பு சேலஞ்ச் பண்ணணும். சரி பரவாயில்ல, அண்ணன் தானே பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்? ராட்டிஃபை பண்ணலாம். இது மாதிரி எனக்கு ஒரு ஆஃப் ஷேர் இருக்கு, எங்க அண்ணன் என் ஷேரை உங்களுக்கு வித்துட்டாரு, அதை நான் ஒத்துக்கிறேன், நான் கிளைம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ராட்டிஃபிகேஷன் டீட். ரெக்டிஃபிகேஷன் டீடுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி திரும்ப வராது, ராட்டிஃபிகேஷனுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி உண்டு. கவுண்டர் கிளைமுக்கு ஃபார்மேட்டுங்கிறது எப்படின்னா, நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும் பொழுது கவுண்டர் கிளைம் போட்டுட்டீங்கனாலே உங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் will become the plaintiff client will become the return statement. இல்ல நீங்க ஒரு பிளைண்டாவே நீங்க அடிச்சு டிஃபெண்டன்டோட கேஸுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு கவுண்டர் கிளைமுக்கு தனியாவே நீங்க வந்து பிளைண்ட் மாதிரியே நீங்க போடலாம். ஃபைனல் டிகிரி போடுறதுக்கு there is no time limitation. Partition suitல ஃபைனல் டிகிரி at any time it can be filed. ஃபைனல் டிகிரி at any time it can be filed. ஏற்கனவே கோர்ட் ஃபீஸ் 19 preliminary பாஸ் பண்ணும்போது ஒட்டிட்டீங்களே, ஃபைனல் டிகிரிக்கு எதுக்கு கோர்ட் ஃபீஸ்? அது வராது. பார்ட்டிசி ஃபீ ஃபார் ராட்டிஃபிகேஷன் டீட், உங்களுடைய ஒரு ஆஃப் ஷேரை நீங்க வந்து விட்டு கொடுத்து பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஸ்டாம்போ அதை நீங்க ஒட்டி ஆகணும். பார்ட்டிஷன் சூட்ல மீன் ப்ராஃபிட் வராது. பார்ட்டிஷன் சூட்ல என்ன வரும்னா, சூட் ஃபார் பார்ட்டிஷன் அண்ட் ஃபார் அக்கௌண்டிங், இது மாதிரி எனக்கு பாதிக்கப்பட்ட சொத்துல நீ இருக்கிற இவ்வளவு அனுபவிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அது வந்து அக்கௌண்டிங், அது தனியா ஃபைனல் டிகிரியில நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். யுவர் கவுண்டர் கிளைம் will not be entertained. நீங்க கவுண்டர் கிளைம் போட முடியாது. when it exceeds a pecuniary jurisdiction, your counter claim cannot be entertained. Then you have to file separate suit before the competent court. Which situation partition suit will be dismissed? ஒரு partition suit எப்ப dismiss ஆகும் அப்படின்னு சொன்னா, when the plaintiff is not the co-sharer, அவனுக்கு சொத்துல பங்கே இல்ல, அவன் பங்குதாரரே கிடையாது அப்படின்னு சொன்னா partition suit can be dismissed. அவன் ஏற்கனவே பங்குதாரர் தான், ஆனா வாய்மொழியா ஓரல் பார்ட்டிஷன் ஆகி போயிடுச்சு, அவன் சொத்து அவனுக்கு உண்டான சொத்தை அவன் தனியாக அனுபவிச்சுட்டு இருக்கான், அதனால மொத்த சொத்துலையும் வந்து பார்ட்டிஷன் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்னொன்னு வந்து பார்ட்டிஷன் அவனுக்கு ரைட் இருந்தது, he has relinquished his right, விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி you can dismiss the partition suit. குட் மார்னிங் மேடம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். ஒரு 1962ல பார்ட்டிஷன் சூட்ல வந்து பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிடுறாங்க சார். சரி. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் ஒன் ஆஃப் தி பிளைண்டிஃப் வந்து ஃபைனல் டிகிரி ஃபைல் பண்ணி அவரோட ஷேர் எடுத்துன்னு போயிடுறாரு சார். சப்சிக்வெண்டா டிஃபெண்டன்ட் வந்து இது வரைக்கும் வந்து ஃபைனல் டிகிரி ஃபைல் பண்ணி அவரோட ஷேர் கேட்கவும் இல்லை, கோர்ட் ஃபீஸ் அதுக்கு உண்டான ஃபீயும் பே பண்ணல சார்.
ம், ம். இப்போ அவர் ஃபைனல் டிகிரி போட்டு அவரோட ஷேரை கேட்கும்போது வந்து எந்த கோட் ஃபீ அவர் பே பண்ணணும் சார்? ரெட்ராஸ்பெக்டிவ் கோட் அவரு ஃபீஸா இல்ல ப்ராஸ்பெக்டிவ்ல இருக்கிறது பண்ணணும்? இல்ல அவரு பொசஷன் இருக்கிறாரா இல்லையா, ஜாயிண்ட் பொசஷனா இல்ல வந்து அவுட் ஆஃப் ஜாயிண்ட் பொசிஷன் தான் பொசஷனான்னு இருக்காங்க சார். பார்க்கணும். இது ஜாயிண்ட் பொசிஷன் தான் சார். அப்ப அது கோர்ட் சூட் போடும்போது என்ன கோர்ட் ஃபீஸோ அதேதான். இப்போ இருக்கிற அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படிக்கு வந்து அந்த 5000 ரூபீஸ்ல half ஆஃப் தி கோட் ஃபீ பே பண்ண 5000 வேண்டியது இல்ல சார். 2500 இல்ல பே பண்ண வேண்டியது. 5000 ஆஃப் ஆஃப் இல்ல. சார் ஃபார் மிஸ்டேக்கன் 5000ங்கிறது என்னன்னா இப்போ அவுட் ஆஃப் பொசஷன் அப்படின்னு சொன்னா நீங்க மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். என்ன அவுட் ஆஃப் பொசஷன் அப்படின்னு சொன்னா மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அதுக்கு நீங்க உங்க ஷேருக்கு அமௌண்ட் என்னவோ அது விட்டணும். யுவர் ஜாயிண்ட் பொசஷன் வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் பொசஷன் ஃபிக்ஸட் கோட் ஃபீஸ் 5000. 5000 yes அப்ப வந்து 750 நினைக்கிறேன். 750 தான் விட்டணும். அப்ப 750 சார். 37(3)ல வந்து டிஃபரண்ட் கிளைம் பண்ணும்போது வந்து half ஆஃப் தி கோட் ஃபீஸ பே பண்ணுங்க, பிளைன்டிவ் பே பண்ணதில்ல அப்படின்ற மாதிரி 37(3)ல சொல்றாங்களே சார், நியூ ஆக்ட்ல சார். நியூ ஆக்ட்லயா? சார். அமெண்ட்மென்ட் 37ல ஆயிருக்கு. எஸ் சார். 5000 குவாண்டம் மட்டும் தான் இருக்கு. வேற ஒண்ணும் என்ன இருக்கு அதுல? 37(3)ல இருக்கு சார். புக் வச்சிருக்கீங்களா? புக் கையில இல்ல சார். படிங்க. அப்படியே சொல்லுங்க. புக் இல்ல சார் கையில சார். ஆமா, பிளைன்டிவ் சொல்றத விட half ஆஃப் தி மார்க்கெட் வேல்யூ போட்டா போதும். ஆர் அட் half ஆஃப் தி ரேட் ஸ்பெசிஃபைட் இன் சப்செக்ஷன் 2. 750ல என்ன சொல்றாங்களோ அதுல பாதி. பாதி ஓகே. அதான் சொல்றேன். இன்னைக்கு ரேட் ஃபைனல் டிகிரி போறதுக்கு there is no time limitation. there is no limitation சார். பட் இப்போ அந்த கோட் ஃபீ பே பண்றதுல தான் வந்து இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஆஸ்பெக்ட்ல கேள்வி கேட்பாங்களா அப்படின்றதா சார். நிச்சயமா கேட்பாங்க. ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் படிக்கலையா? கிளாஸ் வரலையா? வரல. ரிப்பீலிங் அண்ட் ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். செக்ஷன் 6 படிங்க. ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் படிங்க. சரிங்க சார். ஒரு ஆக்ட் ரிப்பீல் ஆகும்போது அதோடைய லீகல் எஃபெக்ட் என்ன, எப்ப ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வரும்னு பாருங்க. சரிங்க சார்.